ஜோதிர்வானா பாஹாவின் கண் பார்வை மீட்டெடுக்கப்பட்டது. பழங்காலத்தில் சிவபெருமானின் கட்டளைப்படி தக்ஷனின் யாகம் அழிக்கப்பட்ட போது பாகரின் விழிகள் பிடுங்கப்பட்டன. பாகர் குரு பிரகஸ்பதியின் பாதங்களில் தஞ்சம் புகுந்தார். குரு தெளிவுபடுத்தினார். கேளுங்கள், பழங்கால நடத்தை விதி இதுதான். சிவனை எதிர்த்து போராடுபவன் அல்லது அவரது குணங்களை விமர்சிப்பவன் எந்த புருஷார்த்தங்களையும் ஒருபோதும் அடைய முடியாது. அத்தகையவர்கள் பிரளயம் வரை இருளின் குருட்டு சந்தில் தள்ளப்படுகிறார்கள். இருப்பினும் நல்வாழ்வை அடைவதற்கான வழியை நான் தங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். குரு தொடர்ந்து விபூதி, ருத்ராட்சம் மற்றும் பஞ்சாட்சர மந்திரங்களை பயன்படுத்துவதன் மூலம் சிவபெருமான் மக்களை பாதுகாக்கிறார் என்று கூறினார். பிரம்மதேவர், விஷ்ணுமூர்த்தி மற்றும் தேவர்கள் அவரை இந்த வழியில் வணங்கி நல்வாழ்வை அடைகிறார்கள். குரு பகரை சிவ தீட்சையில் ஈடுபடுத்தினார். மேலும் சடாக்ஷரி மந்திரமான பிரணவத்துடன் கூடிய நமச்சிவாய மற்றும் வழிபாட்டு முறையை அவருக்கு கற்றுக் கொடுத்தார். பின்னர் பாகர் குருவிடம் ஆசைகளை விரைவாக நிறைவேற்ற வழிபடுவதற்கு ஏற்ற திருத்தலம் குறித்த வழிகாட்டுதலை கேட்டார். குரு அவரை தாமிரபரணி நதியின் தெற்கு கரையில் நல்ல மற்றும் நிலையான ஒளியை கொண்ட ஜோதிர்வனத்திற்கு செல்லுமாறு அறிவுறுத்தினார். அதன்படி பாகர் அங்கு சென்று பக்தியுடன் சிவனாரை வழிபட்டு சிவபெருமானின் அருளால் விரைவாக கண் பார்வையை பெற்றார். 45ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.